நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான விருது. ஒரு தனி மனிதரின் முயற்சியால் இந்தியாவில் சில மாற்றம் கொண்டு வர முடியும் என்பவர்களுக்கு ஓர் சாட்சி இவர். காந்தியடிகள் கூறியது போன்று இலக்கு நேர்மையாக இருந்தால் மற்றவர்கள் உங்களை பின்தொடர்வார்கள் என்பதை உணர்த்தும் வண்ணம் இவரை சுற்றி கிராமவாசிகள் வருகின்றனர். வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த பியூஷ் மானுஷை இந்தியாவின் சமூக பிரச்சனையும் சுற்றுச்சூழல் பிரச்சனையுமே இங்கு இவரை இவர்களுடன் நிறுத்தி உள்ளது. சுற்றுச்சூழலில் ஏரிகளின் பங்கை முழுமையாக உணர்ந்த பியூஷ் மானுஷ் இந்த ஏரியை முதலில் சுத்தப்படுத்தினார். பின்னர் ஏரியை தூர்வாரி அந்த மணலை வெளியே கொட்டாமல் நடுவில் திட்டுக்கள் அமைத்தார். முதலில் இவருடன் இணைய மறுத்த மக்கள் இவரின் நல்லெண்ணத்தை புரிந்து கொண்டு ஒன்றிணையத் தொடங்கினார்கள். மக்களின் ஆர்வத்தோடு ஏரியில் அமைத்த செயற்கை மணல் திட்டுக்கள் மீது விதைகளை இறைத்தார்கள். ஏரியெங்கும் மணல் திட்டுக்களில் விருட்சங்கள் பெருகின, பறவைகள் கூடு கட்டின, பல்லுயிர் பெருக்கம் நிகழ்ந்தது. இந்த ஏரி மண்ணின் திடலே இந்த ஏரியை காப்பாற்றியது. சுமார் 1.5 வருடங்களுக்கு நீர் நிற்கிறது இந்த ஏரியில். இவர் செயல்படுத்திய இந்த முறையை பல ஏரிகளுக்கும் பின்பற்ற பலரும் முன் வருகிறார்கள். இந்த திட்டத்தில் மக்களோடு இறங்கிய இந்த வட இந்திய இளைஞர் இந்தியாவின் சமூக பிரச்சினைகளை நேரடியாக உணர்ந்ததன் அடிப்படையில் பியூஷ் சேத்தியா எனும் தன்னுடைய ஜாதி பெயரை பியூஷ் மானுஷ் என்று, அதாவது பியூஷ் மனிதன் என்று மாற்றிக்கொண்டார். மாற்றம் வெளியே உள்ள சுற்றுச்சூழலில் மட்டுமல்ல, தன் மனதிலும் மாற்றம் கொண்ட பியூஷ் மானுஷுக்கு விருதளித்து கௌரவிப்பதில் விஜய் டிவி பெருமையடைகிறது. பியூஷ் மானுஷ், ஏரிகளின் காவலன். பியூஷ், ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே தெரியும். ரைட்டு, எங்களுக்கு தான் கொஞ்சம் தமிழ்லாம் சிக்கல். மானுஷ், எனக்கு நீங்கள் ஏரிகளுக்கு செய்கிற அந்த அதெல்லாத்தையும் தாண்டி இந்த பேரை மாற்றிக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு மானுஷ்? அதுக்கு ஒரு கிளாப்ஸ் வந்துச்சு, அதுக்கு ஒரு நியாயமான காரணமும் உண்டுங்க. இல்லை, கண்டினியூஸாக நானே ஒரு 25 வயசு வரைக்கும் இந்த ஜாதி மதத்தை நம்பி தான் வளர்ந்தவன். இந்த வேலை நான் செய்யக்கூடாது, நானா இருக்கேன், நான் சேட்டாக இருக்கேன், தலித் மக்கள் இதெல்லாம் உள்ள ஊறி தான் வளர்ந்தவன். ஸோ என்னைக்கு இது பெரிய குற்றம், இதுதான் பெரிய குற்றமே மனித வாழ்க்கையில் தெரிஞ்ச உடனே பேர் மாற்ற ஃபர்ஸ்ட். How do you feel? நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரெக்கக்னேஷனுக்காக இது செய்யலைங்கிறது தெரியும். இல்லை சார், நான் ரெக்கக்னேஷனுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன், அதுக்காக தான் வந்திருக்கேன் இவ்வளோ தூரம். இந்த மேடையை யூஸ் பண்ணிவிட்டு எங்கள் இந்த ஏரி வேலைலாம் சும்மா ஜிம்காக செஞ்சிட்ருக்கோம். ஏன்னா முதல் நியாயம் வேணும், அப்புறம் அமைதி வரும் தானா. சேலத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணிட்டு சேலத்தில் பல பெரிய பெரிய கம்பெனிகள் நிறுவனங்கள் கம்ப்ளீட்டாக சேலத்தை பாலைவனமாக்கி விட்டாங்க. சேலத்தில் எல்லாம் பூதமும் இருக்குது, மேக்னசைட் இருக்குது, மேக்னடைட் இருக்குது, காவேரி எங்கள் பக்கத்தில் ஓடுது, சைனைடு கலக்கிறான் ஒருத்தன், இது கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பெரிய மாற்றங்கள்லாம் எங்களுக்கு இந்த மேடம் மூலிமா எனக்கு வந்தால் சரி இந்த விருது அர்த்தது. ஸோ நீங்களும் சென்னை நகரத்தை விட்டுட்டு கிராம பக்கம் வாங்க, நம்ம அற்புதமாக வாழ்வோம், நல்லா பணம் சம்பாதிப்போம். இந்த ஒரு மெசேஜ் கொடுக்க தான் நான் இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இட்ஸ் கிரேட் ஒன். ஆக்சுவலாக ஏரியை பற்றி நமக்கு பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, நம்மெல்லாம் தோன்றணும்னா ஏரியெலாம் உருவாயிரும். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ஏரி என்பது இயற்கை உருவாக்கியது. கீழே ஒரு பெரிய ராக் பெட் இருக்கும், அதனால தான் தண்ணி கீழே போகாமல் பத்திரமா இருக்குது. ஒரு ஏரியை அழிப்பதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நீராதாரத்தை நாம் அழிக்கிறோங்கிற விஷயம் அறிவியல் ரீதியாகவும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அந்த இடத்தில் ஏரி உருவாவதற்கான காரணமே அந்த இயற்கை ரீதியாக அது அந்த தளத்தோடு இருப்பது தான். ஸோ தட் ஒரு ஏரி அழிப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, நீராதாரத்தை முற்றிலுமாக கொல்லக்கூடிய விஷயம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த வேலையை மிக பெருமையோட வாழ்த்திக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷன் நம்ம பேச தான் செய்கிறோம், நான் உள்பட இதை பற்றி பேச மட்டும்தான் செய்கிறேன்.
நான் இதில் களத்தில் இறங்கி ஏதாவது என்னால் வந்து இறங்கி வேலை பண்ண முடியுதா அப்படின்னா முடியல அப்படின்றத வெக்கத்தோடு நான் வந்து இங்கே ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் சொன்ன நிறைய செய்திகளை வந்து இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த மேடையில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க, நீங்கள் வந்து கரெக்டான கரெக்டாக கிடைச்சிருக்கு. எல்லா விஷயத்தையும் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றதுல வந்து முன்மாதிரியாக இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப மிக்க சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பார்த்ததில் நான் பெருமைப்படுறேன். இதே இடத்துல நின்று உங்களுக்கு நான் அவார்டு கொடுக்குறேன் அப்படின்றதுல எனக்கு மிக பெருமையாக இருக்குது. இங்கேருந்து நாங்கள் செய்தியை கொண்டு போகிறோமா அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இங்கே பேசிட்டு அவரை சொன்னதுக்கு எல்லாத்தையுமே கையை மட்டும் தட்டிட்டு போயிட்டா வந்து அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மையிலே ரோகிணி, நீங்கள் பேசினப்போ மனதின் அடியாளத்துலேருந்து பேசுனீங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கெல்லாம் ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு. ஒரு யதார்த்தமான துடிப்போடு நீங்கள் பேசியதும் தேங்க்ஸ் அ லாட். இட்ஸ் ரியலி நைஸ். ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன ப்ரோக்ராம்னு கரெக்டாக தெரியல. விஜய் டிவி வந்து எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு யாரை கூப்பிடுறதுன்னு மட்டும் கரெக்டாக கவனமாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்பேன் நான். பட் எந்த ப்ரோக்ராம்லையும் என்னை வந்து ஸ்டேஜ்லலாம் கூப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலாக விஜய் டிவி போனால் நல்லா அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் கோட்டெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அவார்டெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? என்னை கோட் போட வைத்த அதே ஆண்டனி தான் உங்களை நேராக ஸ்டேஜுக்கு இப்போ கொண்டாந்தார். பின்னால் உட்காந்துருக்காரு வழக்கம் போல. அப்போ வந்து நான் நினச்சேன் விஜய் டிவி கூப்பிடுறாங்க, ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறாங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய விஷயத்த எனக்கு வந்து விஜய் டிவி ஒரு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு விஜய் டிவிக்கு என்னுடைய நன்றி. இது ஸ்நாக்ஸை விட மிகப்பெரிய டீல். எஸ்.